Hello friends, welcome to Powerful Learning. இந்த வீடியோல சூப்பரான Cisco ThinkCubeator உடைய 11 free certifications பார்க்க போறோம். இதே மாதிரி Cisco and NASCOM உடைய free certification course certificate உங்களுக்கும் கிடைக்கும். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் இன்டர்ன்ஷிப் மாஸ்டர் கிளாஸ்க்கு பவர்ஃபுல் லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரோ பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. என்னோடய சேனலில் பிளேலிஸ்ட்னு ஒரு டேப் வரும். அதில் நிறைய டியூட்டோரியல்ஸ், ஃப்ரீ சர்டிஃபிகேஷன், இன்டர்ன்ஷிப்ஸ், ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் பவர்ஃபுல் மீடியா அஃபிஷியல் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதோ கோர்ஸ் வேணுனாலும் நீங்கள் அதில் கேட்கலாம். இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸும் கொடுப்பேன். நான் போடுற வீடியோவில் ஏதோ உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருந்தா கீழே ஆப்ஷனில் தேங்க்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர் அனுப்பிச்சு எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். Cisco ThinkCubeator NASCOM ஃபவுண்டேஷனோட கம்பைன் பண்ணி நிறைய ஃப்ரீ கோர்சஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு கோர்ஸ் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த பர்டிகுலர் கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரியும், சர்டிஃபிகேட் மட்டும் வேணும்னு நினச்சாலுமே நீங்கள் டேரெக்டாக குவிஸ் அட்டன் பண்ணி ஜஸ்ட் 5 minutesல குவிஸ் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கிடலாம். குவிஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 questions தான் இருக்குது. அந்த 10 questions நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா பர்சன்டேஜ் எவ்வளோன்னு காமிக்கும். பாஸ் ஃபெயில்னால் எந்த ஒரு க்ரைட்டீரியாவும் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது UI ஃப்ரண்ட் எண்டுக்கு சம்மந்தப்பட்டமாக பேசிக்காக இருக்கக்கூடிய HTML, CSS. இதில் வந்துட்டு 2 மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மார்க்கப் லாங்குவேஜ்னு சொல்லலாம். CSSங்கிறது ஸ்டைலு, வெப்காக. ஸோ வெப் டெவலப்மெண்ட் ஃபுல் ஸ்டாக்கில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த குவிஸ் எல்லாம் அட்டன் பண்ணிக்கலாம். இதுலேயே அவங்க கோர்ஸ் கொடுக்குறாங்க. வயர் ஃப்ரேம், HTML, CSS, பூட்ஸ்ட்ராப், ஜாவாஸ்கிரிப்ட், jQuery, Git இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா குவிஸ்ஸு. நீங்கள் டேரெக்டாக கூட குவிஸ் அட்டன் பண்ணலாம். இப்போது டேக் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் பேஜுக்கு போகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. கூகுள் வச்சும் லாகின் பண்ணலாம். நான் லாகின் பண்ணிட்டேன். என்னோட ஐடிங்க காமிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேபுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் டு த கோர்ஸ்ன்னு கொடுத்து இந்த வீடியோ ப்ளே ஆகும். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்திங்கன்னா அதுக்கு அடுத்த மாடியூல் உங்களுக்கு போகும். அதாவது வயர் ஃப்ரேம். இந்த மாதிரி உங்களுக்கு பிளாக் வைஸும் இருக்குது, மாடியூல் வைஸும் கொடுத்துருப்பாங்க. இங்கே ரீடிங்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். இப்போ சர்டிஃபிகேட் இருக்குதுன்னு சொன்னால அதோட ப்ரூஃபும் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக நீங்கள் படிக்கணும். UI, UXனால் என்ன, ஃபுல் ஸ்டாக் என்ன, அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஏன் வெப் டெவலப்மெண்ட் படிக்கிறோம், இப்படி எல்லாமே நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். இங்கே உங்களுக்கு டயக்ராமோடையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஏஜ் லிமிட் இல்லை, யாருனாலும் படிக்கலாம். நான் டெக்லேருந்து டெக்குக்கு போகிறவங்களும் ஸ்விட்ச் ஆகிக்கலாம். இப்போ நான் குவிஸ் முடிச்சிட்டேன். குவிஸ் முடிச்சக்கப்புறம் வியூ சர்டிஃபிகேட்னு இருந்துச்சு, அதை கொடுக்குறேன். கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஓப்பன்னு வந்துச்சு என்னோடய சர்டிஃபிகேட்கான PDF. குவிஸில் மொத்தமே 10 கொஷின் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பர்சன்டேஜ் வந்தது. இப்போ சர்டிஃபிகேட்டில் சிஸ்கோவோடைய ThinkCubeator தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாஸ்காம் ஃபவுண்டேஷனும் உங்களுக்கு இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சர்டிஃபிகேட் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு போட்டு உங்கள் பெயர் இங்கே இருக்கும். நீங்கள் என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களோ அதுவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணும்போது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா நாஸ்காம் ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் ட்ரைனிங் பார்ட்னரோடு சேர்ந்து உங்களுக்கு இந்த கமிட்மெண்ட் இருக்குங்கிறத போட்டு கொடுத்துருப்பாங்க. QR கோடும் இருக்கும். ரெஸ்யூமே லிங்க்டின்ல ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் இன்ட்ரோடக்ஷன் டு டாக்கர் அண்ட் கியூபர்நெட்டிக்ஸ். ரொம்ப பாப்புலராக இருக்க க்ளவுட் கம்ப்யூட்டிங் ரிலேட்டடாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு தெரியும். இப்போ எல்லாரும் சொல்கிறது கியூபர்நெட்டிக், ஜென்கின்ஸ், கண்டெய்னர் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருப்போம். கிளஸ்டர் இதெல்லாம் பாப்புலராக இருக்கக்கூடியது தான். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இங்கே உங்களுக்கு சிலபஸ் மென்ஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், டாக்கர், கியூபர்நெட்டிக்ஸ் பற்றி என்னென்னு சொல்லியிருப்பாங்க. கேஸ் ஸ்டடீஸ் பார்த்துக்கலாம். லாஸ்ட்டாக குவிஸ் இருக்கும். இதில் நீங்கள் 1 by 1 போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இதில் பற்றி ஆல்ரெடி நாலேஜ் இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக குவிஸ் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 10 questions அந்த மாதிரி கேட்பாங்க. எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு MCQ டைப்பில் தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நோ ஏஜ் லிமிட். ஏதோ ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் கோர்ஸ் வேணுன்னா கமெண்ட் செஷனில் கேளுங்க. இப்போது இந்த டேக் கோர்ஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா கோர்ஸ் என்ரோல் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் கோர்ஸ்ன்னு வரும். இந்த ஸ்டார்ட் கோர்ஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், டாக்கர் இந்த மாதிரி நிறைய வரும். இன்ட்ரோடக்ஷன் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு வீடியோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டாக்கர் அப்படிங்கிற இந்த ஒரு சிலபஸ் கிளிக் பண்ணிங்கன்னா
டாக்கர்க்கானது வருது. அதுக்கு முன்னாடி இங்கேயே ப்ளே குவிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது படித்து முடிச்சக்கப்புறம் நீங்கள் குவிஸ் பார்த்துக்கலாம். இங்கே வாட் ஆர் தி கண்டெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு பேராகிராஃபில் டீசெண்டாக ப்ரீஃப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு யூடியூப் வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு செப்பரேட் டாபிக்ஸ்க்கும் உங்களுக்கு வீடியோஸில் வந்துட்டு டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியும் இருக்குது. பிளாகாகவும் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய எஜுகேஷ்னல் சேனலில் 85% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. யூஸ்ஃபுல் வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவில் ஏதோ உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருந்தா கீழே ஆப்ஷனில் தேங்க்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர் அனுப்பிச்சு எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். இதில் என்ன ஒரு சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு MERNன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி எக்ஸாம்பிள் இருக்குது. இதோட ஃபுல் ஃபார்ம் M stands for MongoDB, E stands for Express.js, R React.js, N வந்துட்டு Node.js. Node.jsங்கிறது ஜாவாஸ்கிரிப்டுக்கு ரன் பண்ணக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட். ஸோ ரன் டைம் என்விரான்மெண்ட்னு சொல்லுவோம். React.js வந்துட்டு ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி லைப்ரரிஸ். MongoDB நம்ம வந்துட்டு பேக் எண்டுக்கு யூஸ் பண்ணுறது. எக்ஸ்பிரஸும் அதுக்கு சம்மந்தமாக தான் உங்களுக்கு இருக்கும். கீழே வந்தீங்கன்னா என்னென்ன கரிக்குலம்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் டேரெக்டாக குவிஸ் பர்ஃபார்ம் பண்ணி உடனே சர்டிஃபிகேட் வாங்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ளட்டர் தான் பார்க்க போகிறோம். எப்படி ஃப்ளட்டர் வச்சு ஒரு ஆப் பில்ட் பண்ணலாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மொபைல் பிளாட்ஃபார்ம்லாம் வந்துட்டு இதுலேருந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். கூகுள் தான் இது அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்கங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் படிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆண்ட்ராய்டு அண்ட் iOSக்கு ஃப்ளட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சிலபஸ் இருக்குது. டேக் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஒவ்வொரு சிலபஸையும் நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் Vue.js. இதில் நீங்கள் Vue.js படிப்பீங்க. ஸோ React.js, Angular.js மாதிரி இதுவுமே ஒன்று. இதில் இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸ், காம்பனண்ட், ப்ராப்பர்ட்டி, பைண்டிங், ஈவெண்ட், டிரெக்டிவ், ரவுட்டிங் இது எல்லாமே படிப்பீங்க. ஏபிஐனா என்ன, எப்படி இதில் இருக்கக்கூடியது சிம்பிளான ஃப்ளெக்சிபிள் ஏபிஐக்கான காம்பனன்ட்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்கங்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பிகினர் லெவலுக்காக தான் இருக்கும். நோட், வியூ இது ரெண்டையும் கவர் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடியே ஃபுல் ஸ்டாக்கான சிஸ்கோ அண்ட் நாஸ்காமோடைய ஃப்ரீ கோர்ஸும் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு ரொம்பவே பாப்புலராக எல்லாரும் ரெக்வெஸ்ட் பண்ண ஒரு கோர்ஸு மொபைல் ஆப் டெவலப்மெண்ட். ஈஸியாக தான் இருக்கும். 100% ஆன்லைன். உங்கள் ஃப்ரீ டைமில் படிக்கலாம். சிஸ்கோ திங்க்யூபேட்டர் அண்ட் நாஸ்காம் கம்பைன் பண்ணி இதை கொடுத்துருக்காங்க. ஃப்ளட்டர் ஆப் டெவலப்மெண்ட், ஆண்ட்ராய்டு இந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க ஃப்ரீ கோர்ஸ்ன்னு. அஃப்கோர்ஸ் நீங்கள் குவிஸ் முடிச்சிங்கன்னா சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஹோம் ஆட்டோமேஷன் வித் ஃபயர்பேஸுங்கிறது கூகுள் ப்ரொவைட் பண்ணுற ஆன்லைன் டிபி மாதிரி. NoSQLக்கானது. நோட்ஸில் நீங்கள் வந்துட்டு அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் உங்களுடைய வேல்யூவை. அதுவே ஒரு கீ க்ரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு ஆப்க்கு எப்படி க்ரியேட் பண்ணலாம், ப்ளூடூத் வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், ஃப்ளட்டர் இன்ஸ்டாலேஷன், ஃப்ளட்டர் 101 பேசிக்ஸ், நேவிகேஷன் இருக்குது. டேக் கோர்ஸ்ன்னு கிளிக் பண்ணி டேரெக்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அண்ட் இன்ட்ரொடக்ஷன் டு எம்பெடட் சிஸ்டம். நிறைய பேர் எம்பெடட் சிஸ்டம்க்கான ஃப்ரீ கோர்ஸ் கேட்டிருக்கீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இங்கே டயக்ராம்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் என்னெல்லாம் படிக்க போகிறீங்க, என்னென்ன ரிலேட்டடாக உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு புரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளே வித் கலர்ஸ், லைட் கண்ட்ரோல், சேஃப்டி சிஸ்டம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது MERN, R stands for React.js. நான் இப்போ இதில் பார்க்க போகிறது A stands for Angular.js. இதில் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் என்னென்ன தனித்தனியாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்டார்டிங்லேயே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் JS வச்சு நம்ம எப்படி மீன் டெக்னாலஜி வச்சு ரவுட்டிங்லாம் நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்னா என்னங்கிறதும் உங்களுக்கு தெரிய வரும். இது 4 கான்செப்ட்ஸுமே இங்கே இன்க்ளூட் ஆகிருக்கும். டேக் கோர்ஸ்ன்னு கிளிக் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் chatbot or smart assistant development. இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸ் தான். எப்படி ஸ்மார்ட் டிவைசஸ்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், வர்ச்சுவல் அசிஸ்டண்ட் வச்சுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். NLP கான்செப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க. எக்ஸ்டென்ஷன், டயலாக், நீங்களே ஓனாக ஒரு chatbot-ஐ க்ரியேட் பண்ணுவீங்க. குவிஸ் டேரெக்டாக உங்களுக்கு குவிஸ் பண்ணும் நாலேஜ் இருக்குது, எனக்கு இதெல்லாம் தெரியும்னா நீங்கள் டேரெக்டாக குவிஸ் பண்ணி கூட சர்டிஃபிகேட் வாங்கலாம்.
நெக்ஸ்ட் கனெக்டட் டிவைசஸ் யூஸிங் நோட் MCO IoT சம்மந்தப்பட்டமாக இந்த கோர்ஸ் இருக்கும். எப்படி HTML கோடை லோக்கல் சர்வருக்கு சென்ட் பண்ணலாம், கஸ்டம் வெப் பேஜஸ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணணும், எப்படி டேட்டாவை சென்சார்லேருந்து நம்ம டிஸ்பிளே பண்ணலாங்கிறது எல்லாம் நீங்கள் கற்றுப்பீங்க. இங்கே என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் கெயின் பண்ண போகிறீங்க, அதாவது என்னென்ன டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. MQTTயும் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. டேரெக்டாக டேக் கோர்ஸுங்கிறத கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் ராஸ்பெரி பை அண்ட் பைத்தான் பேசிக் ஸ்கில்ஸ் எல்லாமே நீங்கள் கெயின் பண்ணுவீங்க. இதில் இருந்து எப்படி ஒரு ஓன் ஆப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணலாங்கிறது இந்த சிஸ்கோடைய ThinkCubeAT கோர்ஸ்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். கோடிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பைத்தான் அண்ட் இட்ஸ் ரிலேட்டட் லைப்ரரிஸ்லாம் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ரெஸ்ட்ஃபுல் API சொல்லி கொடுத்துருப்பாங்க. MQTT இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட்டாக சாயிலில் இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எப்படிங்கிறத இந்த ராஸ்பெரி பை வச்சு நீங்கள் பண்ணுவீங்க. லாஸ்ட்டாக ஒரு குவிஸும் இருக்குது. இது பண்ணி முடிச்சக்கப்புறம் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. வீடியோவில் காமிச்ச எல்லா கோர்ஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகிறதுன்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். டைட்டிலுக்கு கார்னரில் குட்டியாக மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பவர்ஃபுல் லேர்னிங் டைட்டிலுக்கு கீழே ஒரு 5 வீடியோஸ் மாதிரி உங்களுக்கு சஜஸ்ட் ஆகும். அதையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து மோர்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே தான் லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள்.